மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான். இப்ப என்ன சாப்பிடுற ஐடியால இருக்கீங்களா இல்ல இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்னு இருக்கீங்களா? ஏண்டி உனக்கு நிஜமாலே வருத்தமா இல்லையா? நான் ஏமா வருத்தப்படணும்? எனக்கு என்ன இது புதுசா என்ன? சத்யா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. அவங்க கன்ஃபார்மா பேசி முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் வர சொன்னேன். டேய் லூசு, நான் எதுவுமே நினைக்கல. இப்ப நீ எதுக்கு சீரியல்ல வர அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் இருக்கோ அப்பதான் நடக்கும். வீடு பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத சத்யா. வர வெள்ளிக்கிழமை ஒரு வரன் வரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த வரனை நம்ம எப்படியாவது பேசி முடிச்சிடலாம். மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எத்தனை தடவை தான் நானும் இப்படி கிளம்பி கிளம்பி வந்து நிக்கிறது. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் விட்டுறேன். இப்ப என்ன, எனக்கு 25 வயசு தானே ஆகுது. பொறுமையா பாத்துக்கலாம். இன்னும் என்னடி பொறுமையா இருக்கிறது? உனக்கு அப்புறம் உங்க அண்ணன் இருக்கிறான். உனக்கு வரணும் அமைச்சாதான் அவனுக்கு பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியும்ல. அம்மா, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். என்னடா, உன் ஆள் வீட்டுல வந்து நான் பேசலாம்ல? உனக்கு ஓகே தானே? ஏய், அதிக பசி, சாப்பிடு. இன்னும் கோவமா இருக்கானோ? மச்சான் சாரிடா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டடா. வீட்டில் பார்த்தே இல்லை அம்மாவும் சத்யாவை எப்படி இருந்தாங்கன்னு? அது இல்லடா, அவங்க ஜாதகம் பார்த்து சத்யாவுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சு வேணான்னு சொல்லிட்டாங்கடா. என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாம் ஓகேன்னு தானே சொன்ன. அப்புறம் என்ன? அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்டா. அப்படி பொய் சொல்லி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ண நினச்சா கடைசி வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆகாது, உனக்கும் கல்யாணம் ஆகாதுடா. இப்போ என் கல்யாணம் எனக்கு முக்கியமே கிடையாது. சத்யாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது ஒன்று தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ உன் தங்கச்சி பற்றி யோசிக்கிற மாதிரி திவ்யா வீட்டில் யோசிக்க மாட்டாங்களாடா? யார் என்னை பற்றி என்ன யோசிச்சாலும் எனக்கு பரவாயில்லடா. திவ்யாவுக்கு என்னை பற்றி தெரியும். அவள் எனக்காக எத்தனை வருஷம் நாள் காத்துக்கிட்டு இருப்பான். இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத.